அனைவருக்கும் வணக்கம். நம் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து போயிருக்காரு. அங்கே ஒரு அதிசயம் நிகழ்ந்திருக்கு. அந்த அதிசயத்தை பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு வருடத்துக்கு முன்னாடி உங்கள் நண்பன் ஏம்நாத் அப்படின்ற ஒரு நண்பர் சோழர்கள் பற்றியும் பாண்டியர்கள் பற்றியும் தனித்தனியாக வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருந்தார். அந்த வீடியோவில் நானும் கண்டினியூவாக எனக்கு இந்த வரலாற்று மேலேயும் தமிழ் மீது ரொம்ப ஆர்வம் அதிகம். அதனால் நான் அதை கண்டினியூவாக பார்த்துக்கிட்டே இருந்தேன். பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு வீடியோவில் நம்ம நெதர்லாண்டு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போவார். என்னது சோழர்களுடைய வரலாற்றை தெரிஞ்சுக்கிட்டு நெதர்லாண்டு போகணும், தஞ்சாவூர் போனால் தெரிஞ்சுக்கலாம், அதை விட்டுட்டு விருங்க நெதர்லாந்து கூப்பிட்டு போகிறாரு, அங்கே என்னத்தை காட்ட போகிறாரோ தெரியலையே அப்படின்னு நான் அது ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே போயிட்டு ஒரு நெதர்லாண்டு எக்ஸிபிஷன் பொக்கிஷங்கள்லாம் வைக்கக்கூடிய ஒரு இடத்துல இருந்து அவர் ஒரு பர்மிஷன் வாங்கி ஒரு செப்பேடு, அதாவது சோழர் காலத்து செப்பேடு அங்கே வச்சுருக்காங்க. நெதர்லாண்டு அரசாங்கம் கொண்டு போய் அவங்க மியூசியத்தில் வச்சுருக்காங்க. அதை கொண்டு நமக்கெல்லாம் வீடியோ மூலிமா காட்டி இதில் என்னென்ன எழுதியிருக்காங்க பாருங்கள். இது பேர் ஆனைமங்கலம் செப்பேடுன்னு முதல்ல சொன்னவர் அவர் தான். அந்த வீடியோவை நான் பார்த்துருக்கேன். ஒரு 15 நிமிஷம் வீடியோ பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த வீடியோ அந்த வீடியோவில் பார்க்கும்போது அவர் என்ன சொல்வார், இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுக்குது, என்னுடைய நேரம் முடிஞ்சிருச்சு, அவங்க கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வருத்தமாக சொல்லியிருப்பார். நமக்கும் அப்போ என்ன தோணுன்னாக்கா, ஏதோ நம்ம வீட்டுக்கு ஒரு பொக்கிஷத்தை திருடி எடுத்துகிட்டு போயிட்டு அதெல்லாம் அந்த அரசாங்கம் வச்சுருக்காங்களே, கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படி தான் தோணும். அப்படியேப்பட்ட ஒரு பொக்கிஷன் தான் அந்த செப்பேடு. அதன் மூலிமா நம்ம வரலாறு எப்படி இருந்தது, நம்ம தமிழ் கலாச்சாரம் எப்படி இருந்தது, அவர்கள் எப்படியெல்லாம் அதெல்லாம் இருந்தார்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வழிமுறை கூட இருந்தது. இதெல்லாம் நம்ம நாட்டுக்கு எப்போ திரும்பி வரும் அப்படின்றது நம்மளாம் ஏக்கத்தோடு இருந்த காலத்தில் தான் நேற்றைய தினம் நம்ம பிரதமர் அவர்கள் நெதர்லாண்டு போனப்போ நெதர்லாந்து அரசாங்கம் அந்த செப்பேடுகளே பிரதமரிடம் ஒப்படைச்சிருக்காங்க. இது நம்ம நாட்டுக்கு வரப்போகுது, நம்ம நாட்டுக்கு வர பொருள் நம்ம வீட்டு பொருள் மாதிரி தான். நமக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இதெல்லாம் வருமா அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு நேரத்தில் பிரதமர் அவர்கள் நெதர்லாந்து போனப்போ அவங்களே அதை நம்ம நாட்டுக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அது 2 செப்பேடுகள் உள்ளது. அது பழைய செப்பேட்டில் 5 பகுதி சமஸ்கிருதத்திலையும் 16 பகுதி 16 செப்பேடு, அந்த செப்பேடுகள் தமிழில் எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் குலோத்துங்க சோழனால் அது மாற்றி அமைக்கப்பட்டு 3 பகுதிகளாக சின்ன சின்ன செப்பேடுகள் எழுதி கொடுத்துருக்காங்க, அதை புதுப்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த 2 செப்பேடுகளும் இப்போ நம்ம நாட்டுக்கு வரப்போகுது. நம்ம பிரதமர் பார்த்தீங்களா, 75 வருஷம் 80 வருஷம் சுதந்திரம் ஆகியும் இந்த மாதிரி பொக்கிஷங்கள்லாம் நம்ம நாட்டுக்கு திரும்பி வராமையே இருந்தது. நம்ம பிரதமரோட முயற்சியால் இப்போது அது நம்ம நாட்டை சென்றடைய போகுது. நம்ம பிரதமர் இருக்காரு இல்லைங்களா, அவர் இரவு பகப்பாராமல் 24 மணியும் முடிக்கக்கூடிய இந்த வயசுல 24 நாள் முடிக்கிற நாட்டை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறார். இப்படி ஒரு பிரதமரை நம்ம நாட்டில் நாம் இது வரைக்கும் பார்த்ததில்லைன்னு நான் நினைக்கிறேன். என் வயதில் நான் பார்த்ததில்லை, இனிமேலும் பார்ப்பனாலும் தெரியாது. ஆனால் இவரை போல ஒரு சிறந்த பிரதமர் நம்ம நாட்டுக்கு கிடைச்சது நமக்கு பெரிய ஒரு இந்த பொக்கிஷம் வருது இல்லையா, இதை விட பெரிய பொக்கிஷம் தான் நம்ம பிரதமர்.